ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 96. யாழ்னியால் தான் பார்க்கும் காட்சிகளை நம்பவே முடியவில்லை. மிகவும் பிரமிப்பாக இருந்தது. மொட்டை மாடி முழுவதும் அழகான வண்ண விளக்குகளாலும் வண்ண மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. அதன் நடுவே அலங்கரிக்கப்பட்ட டேபிளின் மீது அழகிய கேக் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அதை சுற்றிலும் யாழினியின் குடும்பத்தாரும் அபிமன்யுவின் குடும்பத்தாரும் யாழினியின் நண்பர்களும் நின்று கொண்டிருந்தனர். அங்கும் அபிமன்யு தென்படவில்லை. யாழினி தன் கண்களாலேயே அலைப்பாய்ந்தபடி அபிமன்யுவை தேட யாழினிக்கு பின்னிருந்து அபிமன்யுவின் குரல் கேட்டது. என்னோட சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு? அபிமன்யுவின் குரலில் எதிர்பார்ப்போடு திரும்பியவள் அப்பொழுதுதான் அபிமன்யுவை வெளிச்சத்தில் பார்க்கிறாள். யாழினியின் உடைக்கு பொருத்தமாக அவனும் அதே நீல நிறத்தில் சட்டையும் கருநீல நிறத்தில் கோட்டும் பேண்ட்டும் அணிந்திருந்தான். தன் இரு கைகளையும் பேண்ட் பாக்கெட்டினுள் விட்டபடி அலையலையான கேசம் காற்றில் ஆட யாழினியை அவன் பார்த்த பார்வை யாழினியை முற்றிலுமாக அவன் பால் இழுத்துவிட்டது. தன்னை சுற்றி நடப்பது அனைத்தையுமே மறந்து போனவளாக அபிமன்யுவையே இமைக்க மறந்து பார்த்து கொண்டிருந்தாள். அபிமன்யு அவளின் முகத்திற்கு முன்பு சொடக்கிட அதில் தன்னிலை திரும்பிய யாழினி சுற்றி முற்றி பார்த்து அசடு வழிந்தபடி சிரிக்க அபிமன்யு தன் கோட்டை சரி செய்தவாறு, எப்படி இருக்கு என்னோட ட்ரெஸ்? யாழினி தன் கையின் கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் ஒன்று சேர்த்து சூப்பர் என்று தன் இரு கண்களையும் விரித்து கூற அதில் முற்றிலுமாக தொலைந்து போனான் அபிமன்யு. ஆரியன் சற்று நேரம் பொறுத்து பார்த்தவன் இவர்கள் முடிக்க மாட்டார்கள் என்று, அண்ணா ப்ளீஸ்ண்ணா போதும், இங்க பாருங்க, கேக் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, அப்புறம் உருகி ஊத்திடும், நாங்களும் எவ்வளவு நேரம் தான் கேக்குக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது, தயவு செஞ்சு 2 பேரும் கொஞ்சம் சீக்கிரம் வந்து கேக் கட் பண்றீங்களா என்று கெஞ்சுவது போல் கேட்க அபிமன்யு தன் தலையை கோதியபடி, இதுக்கு தான் அவளுடைய கண்ணை பார்க்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தேன், சண்டாளி சரியான நேரமா பார்த்து என்னை இப்படி எல்லார் முன்னாடியும் மாட்டி விட்டுட்டா என்று யாழினியை மனதிற்குள் செல்லமாக திட்டியவாறு வெளியே தன் ஒற்றை கையை யாழினியை நோக்கி நீட்ட அவன் நீட்டிய கையை பற்றிய யாழினி அபிமன்யுவுடன் ஜோடியாக கேக் வைத்திருக்கும் இடத்தை நோக்கி நடந்தாள். ஆரணி, வாவ் அண்ணா, எப்போ இதெல்லாம் செலக்ட் பண்ணீங்க? உங்க 2 பேருக்கும் மேட்சிங் ட்ரெஸ்ஸா? சொல்லியிருந்தா நாங்க எல்லாரும் இதே மாதிரியே மேட்சிங்கா ட்ரெஸ் பண்ணியிருப்போம்ல. ஆரியன், நீ அப்படி பண்ணுவன்னு தான் அண்ணா உன்கிட்ட சொல்லல. அவங்க 2 பேரும் மட்டும் தனியா தெரியணும் என்பதுதான் அண்ணனோட பிளான். உன்கிட்ட சொல்லியிருந்தா நீ அதை கெடுத்து விட்டுடுவன்னு தான் அண்ணா பிளான் பண்ணி நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்கார் என்று ஆரணியை வெறுப்பேற்றினான். ஆரணி அபிமன்யுவை பார்த்து, அண்ணா இவனை பாருங்க, இவன் என்ன சொல்றான்னு பாருங்க. அபிமன்யு ஆரியனிடம் கோபமாக, ஆரி, உண்மையெல்லாம் இப்படிதான் ஓப்பனா எல்லார் முன்னாடியும் சொல்லுவியா என்று கண்டிக்கும் குரலில் கேட்க ஆரணி ஆச்சரியமாக, அண்ணா எப்போ இருந்து நீங்க இப்படி மாறினீங்க என்றால் தன் இடுப்பில் கையை வைத்தபடி. ஆரியன், அதெல்லாம் அண்ணா மாறி ரொம்ப நாளாச்சு, உனக்கு இப்போதான் தெரியுதா? யாழினி, எங்க அண்ணனை எப்படி உன் கண்ட்ரோலில் கொண்டு வந்தன்ற டிப்ஸை மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லு. நானும் சில பேரை என்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு ட்ரை பண்றேன், முடிய மாட்டேங்குது என்றான் வர்ஷினியை ஓரக்கண்ணால் பார்த்தபடி. ஆரணி, அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது என்று ஆரியனை கிண்டல் செய்தாள். மீரா, சரி சரி, 2 பேரும் இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்க போறீங்களா? கேக் கட் பண்ண வேண்டாமா? ஆரியன், ஆமா ஆமா, கேக் கட் பண்ணணும், எல்லாத்தையும் விட கேக் தான் நமக்கு முக்கியம் என்று கூற அனைவரும் நகைத்தனர். ஆரணி கூறிய பிறகுதான் யாழினி தன் உடையையே உற்று பார்த்தாள். ஆம், அபிமன்யு அணிந்திருக்கும் அதே நிறத்தில்தான் யாழினிக்கும் அழகிய வேலைப்பாடுகள் உடைய லாங் கவுனை ஆரணி அணிய கொடுத்திருந்தாள். அப்படியென்றால் இது அனைத்துமே அபிமன்யுவின் வேலைதானா என்று எண்ணியவளுக்கு மனம் குதூகலமானது. மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்காத குறைதான். அது அவளின் முகத்திலேயே பிரதிபலித்தது. வழக்கத்தை விட யாழினியின் முகம் மிகவும் பொலிவாக இருந்தது. வெண்ணிலாவும் ஜீவாவும் யாழினிக்கும் அபிமன்யுவிற்கும் பிரேஸ்லெட்டை பரிசாக அணிவித்தனர். அபிமன்யு, இன்னைக்கு பர்த்டே அவளுக்கு மட்டும்தான், எனக்கு இல்ல, எனக்கே கிஃப்ட் கொடுக்குறீங்க என்று தன் கையில் பிரேஸ்லெட்டை அணிவிக்கும் ஜீவாவை பார்த்து கேட்க, ஜீவா, இதெல்லாம் எங்களுடைய ஆசைக்காக தான் சார், கல்யாணத்தை அன்னைக்கே செஞ்சிருக்கணும், ஆனா அப்போ செய்ய முடியாத சூழ்நிலை, அதனால்தான் பர்த்டே பார்ட்டியில் செய்யலாம்னு என் வைஃப் ஆர்டர் போட்டுட்டாங்க. உடனே கயல்விழி, அக்கா எனக்கும் தான் நீ கல்யாணத்துல ஒண்ணுமே செய்யல என்று கோபமாக கேட்க, ஜீவா, ஒரு நிமிஷம் கயல், உனக்கும் உங்க அக்கா செய்யணும்னு தான் சொல்லியிருக்கா, ஆனா யாழினியுடைய பிறந்த நாளில் உனக்கு செஞ்சா அது நல்லா இருக்காதுல்ல, உனக்கு நாங்க தனியா செய்வோம். மீண்டும் கயல்விழி எதுவோ கூற வாயெடுக்க மகேஷ் அவளின் கையை பிடித்து தடுத்தான். அதில் எதுவும் கூறாமல் அமைதியாகி விட்டாள். ஆனாலும் தன் கோபத்தை முகத்தை திருப்பிக் கொண்டு காட்டாமல் இருக்க தவறவில்லை. லட்சுமி மரகதத்திடம்,
இங்க பாருங்க அத்தை, இவளுக்கு எந்த இடத்தில் என்ன பேசணும் என்ற விவஸ்தையே இல்ல. யாழினியின் பிறந்த நாளுக்கு வந்துட்டு எப்படி பேசுறா பாருங்க. மரகதம், இது நமக்கு என்ன புதுசா? இவளை பத்தி தெரிஞ்ச விஷயம் தானே லட்சுமி. அதான் ஜீவா மாப்பிள்ளையே பதில் சொல்லிட்டாருல, நீ விடு. பிறகு மகேஷ் கயல்விழியிடம், வா நம்ம போய் கிஃப்ட் கொடுக்கலாம். கயல்விழி, நீங்க வாங்குற சம்பளத்துல நம்ம என்ன கிஃப்ட் கொடுக்க முடியும் என்றால் குத்தலாக. மகேஷ், ஏதோ என்னால் முடிஞ்ச கிஃப்டை நான் வாங்கியிருக்கேன். நான் அதை கொடுக்க போறேன். நீ வரியா இல்லையா? வேறு வழியின்றி மகேஷுடன் அவர்கள் அருகே செல்ல மகேஷ் அவளிடம் ஒரு தங்க மோதிரத்தை நீட்டினான். அதில் ஆச்சரியமாக மகேஷை பார்த்த கயல்விழி, எப்போ வாங்குனீங்க? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. மகேஷ், இன்னைக்கு தான் வாங்கினேன். உன்னையும் கூப்பிட்டு போகலாம்னு பார்த்தேன். நீ ரொம்ப டயர்டாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்த, அதனால தான் உன்னை கூப்பிடல. கயல்விழி, எப்படியோ நல்ல வேலை வாங்குனீங்களே. அக்கா பிரேஸ்லெட் போட்டு நம்ம ஒன்றுமே செய்யாமல் இருந்திருந்தா ரொம்பவே அசிங்கமாக இருந்திருக்கும் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள். வெண்ணிலாவும் ஜீவாவும் யாழினியின் பிறந்த நாளுக்காக பிரேஸ்லெட் வாங்கியிருப்பதாக ஜீவா மகேஷிடம் கூறவும், அவர்கள் பரிசு கொடுத்தால் கயல்விழி சும்மா இருக்க மாட்டாளே, இதையே பெரிய விஷயமாக ஏதேனும் பிரச்சனை செய்து விடுவாள் என்று எண்ணிய மகேஷ் உடனேயே தன்னால் முடிந்த ஒரு பரிசு பொருளை வாங்கி வந்து விட்டான். கயல்விழி அதை யாழினியின் கையில் அணிவிக்கும் பொழுது, யாழினி, எதுக்குக்கா இதெல்லாம் என்றால் சாதாரணமாக. கயல்விழி, ஏன் பணக்கார அக்கா கொடுத்தாதான் வாங்குவியா? நான் கொடுத்தா வாங்க மாட்டியா என்றால் சட்டென்று. அதில் யாழினிக்கு ஒரு மாதிரி ஆகி போக, யாழினி, என்னக்கா இப்படியெல்லாம் பேசுற? நீ இதெல்லாம் கொடுக்கவில்லை என்றால் கூட நான் உன்னை எதுவும் நினைக்க மாட்டேன். எனக்காக நீ இதை கொடுத்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று அவள் அணிவித்த மோதிரத்தை ஏற்றுக்கொண்டாள். அபிமன்யு கயல்விழிக்கு பதில் கொடுக்க வாயை திறக்க, யாழினி தன் கண்ணசைவிலேயே அபிமன்யுவை பேச விடாமல் செய்துவிட்டாள். இதையெல்லாம் கவனித்த கயல்விழிக்கு அவர்களின் அந்யோன்யத்தில் பொறாமை தலை தூக்கியது. பிறகு யாழினியின் நண்பர்கள் அவர்களை கிண்டல் செய்ய அனைவருக்கும் ஆரியன் கேக்கை கொடுத்தவன் வர்ஷினியிடம் கொடுக்கும் பொழுது, எனக்கும் இதே மாதிரி உன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடணும்னு ஆசையா இருக்கு. ஆனா நீ எப்போ ஒத்துப்பியோ தெரியல என்றான் பெருமூச்சு விட்டபடி. வர்ஷினி, எனக்கு பிறந்த நாள் கொண்டாடுவதும் பிடிக்காது, உன் கூட பிறந்த நாள் கொண்டாடுவதும் பிடிக்காது. கேக் கொடுக்க வந்தா கேக் கொடுக்கற வேலையை மட்டும் பாரு. இப்படி சைடில் ட்ராக் ஓட்டுற வேலையெல்லாம் இங்க வேண்டாம் என்று கூறிவிட்டு கேக்கை வாங்கி கொண்டு சென்று விட்டாள். ஆரியன், எப்படி பேசினாலும் நோஸ் கட் பண்றாளே, இவளுக்கு இப்படி சாஃப்டா ஹேண்டில் பண்றதெல்லாம் செட் ஆகாது போல இருக்கு. இனிமே அதிரடியான ஆரியனை தான் இவளுக்கு காட்டணும் என்று கூறினான். ஷைலஜா கிஷோருடன் வந்து யாழினிக்கு பரிசு பொருளை கொடுத்தவள், ஹாப்பி பர்த்டே யாழினி என்று கட்டி அணைக்க, இதை பார்க்கும் பொழுது விசாலாட்சிக்கு கோபம் தலைக்கேறியது. மனதிற்குள், இவ இருக்க வேண்டிய இடத்துல அவ இருக்கா, அவளுக்கு இவ பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுறா, ச்சே என்று பொறுமினார். பிறகு கிருஷ்ணமூர்த்தி யாழினியையும் அபிமன்யுவையும் நோக்கி வர, வள்ளியம்மை பாட்டிக்கு பெரும் ஆச்சரியமாக இருந்தது. வள்ளியம்மை பாட்டி மீராவிடம் கிசுகிசுப்பாக, என்ன மீரா, உங்க அப்பா வரமாட்டேன்னு சொன்னார், ஆனா இப்போ வராரே, ஒருவேளை மனசு மாறிட்டாரோ? மீரா, தெரியலையேம்மா, பேரனுக்காக அவன் ஆசைப்படுறானேன்னு இவர் மனசை மாத்திக்கிட்டாரோ என்னவோ. வள்ளியம்மை பாட்டி, அவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுற ஆளா உங்க அப்பா? மீரா, எப்படியோ அப்பா வந்துட்டாங்கல்ல, அதுவே சந்தோஷம்தான் என்று கூறி நகைத்தார். அபிமன்யு, வாங்க தாத்தா, இந்தாங்க கேக் எடுத்துக்கோங்க என்று அவருக்கு கேக்கை ஊட்டிவிட செல்ல, அதை அபிமன்யு எதிர்பாராத விதமாக கிருஷ்ணமூர்த்தி பெரும் கோவத்தோடு தட்டிவிட்டார். மீரா, அப்பா என்ன பண்றீங்க என்றார் அதிர்ச்சியாக. கிருஷ்ணமூர்த்தி, இப்போ இவளுக்கு இந்த பிறந்தநாள் கொண்டாடுவது ஒண்ணுதான் கேடா? இவையெல்லாம் வாழ்க்கையில் முன்ன பின்ன பிறந்தநாள் கொண்டாடி இருப்பாளா? இவளுக்கு இவ்வளவு பெருசா பிறந்தநாள் கொண்டாட்டம் எல்லாம் தேவையா என்று பொரிய தொடங்கினார். மகேந்திரன், மாமா, உங்க கோபத்தை எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுக்கலாமே. இன்னைக்கு யாழினியுடைய பிறந்தநாள், இன்னைக்கும் அவகிட்ட நீங்க இப்படிதான் நடந்துக்கணுமா? கிருஷ்ணமூர்த்தி, மாப்ள, உங்களுக்கு இவங்களை பத்தி எல்லாம் தெரியாது. நல்லவங்க வேஷத்துல இருக்கிறதுனால நீங்க இவங்களை எல்லாம் நல்லவங்கன்னு நம்பிட்டீங்க. போக போக தான் உங்களுக்கு இவங்களை பத்தி எல்லாம் தெரிய வரும். அபிமன்யு, தாத்தா ப்ளீஸ் ஸ்டாப், போதும். இன்னும் எவ்வளவு நாள் தான் நீங்க இப்படி பிஹேவ் பண்ண போறீங்க யாழினி கிட்ட? அதுவும் இன்னைக்கு அவளுடைய பர்த்டே. இன்னைக்கு போய் இப்படி ஹார்ஷா நடந்துக்கிறீங்களே, அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவளுக்காக நான் ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன். எதுக்காக? அவ சந்தோஷமா இருக்கணும் என்பதற்காக தான். ஆனா நீங்க எல்லாத்தையும் கெடுக்கணும்ன்ற முடிவோட வந்திருக்கீங்களா? உங்களுக்கு பிடிக்கலனா வராமலே இருந்திருக்கலாமே. எதுக்காக வந்து அவளை இப்படி ஹர்ட் பண்ற மாதிரி பிஹேவ் பண்றீங்க என்றான் கோபமாக. கிருஷ்ணமூர்த்தி, இதுதான் அபி, எனக்கு அவ மேல கோவத்தை இன்னும் அதிகப்படுத்துது. என் பேரன் என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டான். நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்பான்னு இவ்வளவு நாள் ஒரு கர்வத்தோட இருந்தேன். அதை அடியோட இவ அழிச்சிட்டா. ஆரம்பத்துல இவங்க குடும்பத்தை பழிவாங்க தான் நீ இவளை கட்டுறேன்னு சொன்னேன். அதை நம்பி நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சது தான் என்னுடைய பெரிய தப்பா போயிடுச்சு. எவ்வளவு பெரிய முட்டாளா நான் இருந்திருக்கேன்.
எனக்கு என் பேரன் பழையபடி வேணும். அது இவ உன்னை விட்டு போனாதான் நடக்கும் என்றார் கோபமாக. இனி நிகழப்போவது என்ன? அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.